அன்பானவர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இப்போது கதை எந்த திசையில் போகப் போகிறது என்று யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ், சேது இருவருக்கும் நடுவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விரிசல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மீனாட்சியும் அழகரும் தினமும் மதுரை, தேனி என்று நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. குழந்தையை தூக்கிக் கொண்டு பஸ், ஆட்டோ என்று மாறி மாறி செல்வதை பார்த்த சேதுவின் மனசு ரொம்பவே கஷ்டப்படுகிறது. மீனாட்சிக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, குழந்தையோடு வெயிலில் அலையக்கூடாது, அவளுடைய உடல்நிலையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சேது ஒரு பெரிய முடிவை எடுக்கிறார். ஆனால் அவர் எடுத்த அந்த நல்ல முடிவே பின்னாளில் தமிழ் மனதில் மிகப்பெரிய சந்தேகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தப் போகிறது என்பதை அந்த நேரத்தில் அவருக்கே தெரியாது. நேரடியாக தமிழ் பேரில் ஒரு காரை வாங்கிக் கொடுத்தால் அதை தமிழ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று சேதுவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தமிழ் எப்போதுமே தன்மானத்தையும் சுயமரியாதையையும் விட்டுக் கொடுக்காத பெண். அதனால தான் ஒரு ஜவுளி கடையின் பரிசுத் திட்டத்தை பயன்படுத்தி 10,000 ரூபாய்க்கு மேல் துணி வாங்கியவர்களுக்கு வழங்கப்படும் கூப்பன் முறையில் முதல் பரிசாக கார் கிடைத்தது போல ஒரு ஏற்பாட்டை சேது செய்து விடுகிறார். அந்த கார் உண்மையில் சேதுவின் பணத்தில் வாங்கப்பட்டதுதான். ஆனால் தமிழ் அதை கடையின் அதிர்ஷ்ட பரிசாக நினைத்து மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு கொண்டு வருகிறாள். காரை பார்த்ததும் குடும்பத்தினர் சந்தோஷப்படுகிறார்கள். குறிப்பாக மீனாட்சியின் வருகையால் தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைத்ததாக தமிழ் நினைக்கிறாள். இதற்கிடையில் தமிழ் காரை ஓட்டத் தெரியாததால் டிரைவிங் கற்றுக்கொள்ளவும் முடிவு செய்கிறாள். அந்த சந்தோஷமான தருணங்களை பார்த்து கொண்டிருந்த சிலருக்கு மட்டும் இந்த விஷயத்தின் பின்னால் இருக்கும் உண்மை புரிய ஆரம்பிக்கிறது. குறிப்பாக ஈஸ்வரிக்கு மட்டும் இந்த கார் சாதாரணமான பரிசு அல்ல, தன்னுடைய வீட்ல இருந்து சொத்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது என்ற கோபத்தை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதற்கிடையில் ஐஸ்வர்யாவின் நடவடிக்கைகளும் வீட்டில் எல்லோருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. முன்பு தமிழ் மற்றும் சேது விஷயத்தில் வேறு விதமாக நடந்து கொண்டிருந்த ஐஸ்வர்யா இப்பொழுது அழகரை மிகவும் அன்பாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாள். குழந்தைக்கு பால் கொடுப்பது, சாப்பாடு பார்த்துக் கொள்வது, குளிப்பாட்டுவது, குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது என்று எல்லாவற்றையும் ஆர்வமாக செய்கிறாள். அவளை பார்த்த சாவித்திரியும் தாமரையும் கூட இவளுக்கு என்ன ஆச்சு, இப்படி நல்லவளாக மாறிட்டாளே என்று சந்தேகப்படுகிறார்கள். குழந்தையை கவனித்துக் கொண்டிருக்கும் ஐஸ்வர்யாவை பார்த்து அவர்கள் கிண்டல் செய்தாலும் மோகனா அவர்களை கடுமையாக எச்சரித்து அனுப்பிவிடுகிறார். பின்னர் ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவிடம் பேசும்போது, நீ இப்படி குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறதை பார்த்தால் உன் வாழ்க்கையே மாறிவிட்டது போல இருக்கிறது, உன்னிடம் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஐஸ்வர்யா மிகவும் அமைதியாக, எனக்கு குழந்தைகள் என்றாலே பிடிக்கும், அழகரும் மீனாட்சியும் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள், சேது மாமாவுக்கும் குழந்தைகள் மீது பாசம் இருக்கிறது, குழந்தையை பார்த்துக் கொள்வதில் என்ன தவறு என்று பதில் சொல்கிறாள். அவளுடைய இந்த மாற்றத்தை பார்த்த ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் கூட ஒரு கட்டத்தில் குழப்பம் வருகிறது. உண்மையிலேயே ஐஸ்வர்யா மாறிவிட்டாளா, இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் மோகனாவும் மலரும் சேதுவிடம், ஐஸ்வர்யா இப்போது அழகரை ரொம்ப அன்பாக பார்த்துக் கொள்கிறாள், குழந்தை அழுதால் உடனே கவனிக்கிறாள், நல்ல மனசு கொண்ட பெண்ணாகத்தான் தெரிகிறாள் என்று சொல்ல சேதுவும் அதை கேட்டு சந்தோஷப்படுகிறார். ஐஸ்வர்யா கூட அழகருக்காக சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்றும் தனியாக நகரத்திற்கு செல்வதில் சங்கடமாக இருப்பதாகவும் கூறுகிறாள். அதனால் சேதுவே அவளை அழைத்துச் செல்ல முடிவு செய்கிறார். இருவரும் குழந்தையை அழைத்துக் கொண்டு காரில் கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் செல்லும் இடமே பின்னாளில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாகிறது. அவர்கள் ஜவுளி கடைக்கு சென்றதும் கடையின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய விளம்பர பலகையை ஐஸ்வர்யா கவனிக்கிறாள். அந்த பலகையில் பரிசு பெற்ற குடும்பங்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் தமிழ் குடும்பத்தின் புகைப்படமும் கார் பரிசு கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்ததையும் பார்த்த ஐஸ்வர்யாவுக்கு உடனே சந்தேகம் வருகிறது. மாமா, தமிழுடைய புகைப்படம் இங்கே எப்படி வந்தது, அவர்களுக்கு கார் பரிசாக கிடைத்ததா என்று கேட்கிறாள். சேது அதை சாதாரணமாக கடந்து செல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் ஐஸ்வர்யாவின் கண்கள் அந்த விஷயத்தை விடவில்லை. கடைக்காரரிடம் பேசும்பொழுது, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த குடும்பத்துக்கு கார் பரிசு கொடுத்து விட்டோம் என்று அவர் கூறியதும் சேதுவின் முகத்தில் ஒரு நிமிட பதட்டம் தெரிகிறது. அதையும் ஐஸ்வர்யா கவனிக்கிறாள். கடைக்காரர் மேலும், அந்த குடும்பத்தினர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள், அவர்களுடைய அப்பத்தாவும் நன்றி சொல்லிவிட்டு சென்றார், அதனால்தான் கடையின் முன்பாக அவர்களுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சேது வெளிப்படையாக சந்தோஷப்படுவது போல நடித்து, நல்ல விஷயம், உங்களுடைய கடைக்கும் நல்ல விளம்பரம் கிடைத்திருக்கும் என்று சொல்கிறார்.
ஆனால் ஐஸ்வர்யாவின் மனதில் மட்டும் ஒரு கேள்வி ஆழமாக பதிந்து விடுகிறது. 10,000 ரூபாய்க்கு துணி வாங்கியவர்களுக்கு உண்மையிலேயே இவ்வளவு பெரிய மதிப்புள்ள கார் பரிசாக கொடுப்பார்களா? அதுவும் தமிழ் குடும்பத்திற்கே அந்த பரிசு கிடைத்தது எப்படி என்ற சந்தேகம் அவளை விடவில்லை. அவள் நேரடியாக சேதுவிடம் கேட்கும் பொழுது, நீ இங்கே குழந்தைக்கு தேவையானதை வாங்கத்தான் வந்திருக்கிறாய், இந்த விஷயத்தை பற்றி ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய் என்று சேது பேச்சை மாற்றுகிறார். அந்த பதிலே ஐஸ்வர்யாவின் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. சேது ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்று அவள் முடிவு செய்து கொள்கிறாள். வீட்டிற்கு திரும்பிய பிறகு அந்த சந்தேகம் ஈஸ்வரியின் காதுக்கும் சென்று சேர்கிறது. ஐஸ்வர்யாதான் நடந்த விஷயத்தை ஈஸ்வரியிடம் சொல்லும்போது முதலில் ஈஸ்வரிக்கே நம்ப முடியவில்லை. சேது காரை வாங்கிக் கொடுத்தாரா, தமிழ் அதை ஏற்றுக்கொண்டாளா என்று கேட்கிறாள். அதற்கு ஐஸ்வர்யா, நேரடியாக வாங்கிக் கொடுத்ததாக சொல்லவில்லை, ஜவுளிக் கடையில் பரிசு விழுந்தது போல ஏற்பாடு செய்திருக்கிறார், தமிழுக்கு உண்மை தெரியாமல் அந்த காரை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார் என்று சொல்கிறாள். அந்த ஒரு தகவல் ஈஸ்வரியின் கோபத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது. ஏற்கனவே தமிழ் மற்றும் சேது மீண்டும் நெருக்கமாகிவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த ஈஸ்வரி இப்போது சேது தனது பணத்தையும் வசதியையும் தமிழுக்காக பயன்படுத்துகிறார் என்பதை அறிந்ததும் கொதித்துப் போகிறார். என் வீட்டிலிருந்து எல்லாமே அவள் வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறது. முதலில் உறவை பிரித்தேன், இப்பொழுது சொத்தும் பணமும் அந்த வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்து விட்டதா என்று மனதில் நினைத்துக் கொள்கிறாள். அந்த காரை எப்படியாவது தமிழ் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறாள். அந்த